என்னிடம் மாதத்திற்கு ஒரு ஜோதிடராவது குறைந்தபட்சம் ஜாதகம் பார்ப்பதுண்டு. இவருக்கு என்ன தெரிகிறது என்பதை ஆராய்வதற்காகவோ அல்லது அவர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவோ இருக்கலாம். அந்த வகையில் நேற்று என்னிடம் போனில் பலன் கேட்ட ஜோதிடரின் ஜாதகம் இது. மகர லக்னம், லக்னத்தில் 6, 9 குடைய புதன், கும்பத்தில் 7 குடைய சந்திரன், 8 சூரியன், 1, 2 சனி, 10ஆம் இடத்தில் உச்சம். நான் அவரிடம் கூறியது, வரும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயம் நீங்கள் பரிகாரம் சொல்வீர்கள். அது இறை வழிபாடு சம்பந்தமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்ல மறந்தாலும் அவர்கள் உங்களிடம் பரிகாரம் கேட்பார்கள் என்றேன். அவரும் ஆமோதித்து, அருகிலுள்ள கோயில்களுக்கு போகச் செல்வேன், அவ்வளவுதான். நான் மறதியாக பரிகாரம் சொல்ல மறந்துவிட்டாலும் அவர்கள் கேட்டு பெறுவர் என்றார். இதை தெரிந்து கொள்வது எப்படி பார்ப்போம். லக்னத்தில் 6, 9 குடைய புதன். 6 என்பது வேலை, 9 என்பது கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். அவர் 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அந்த 7ஆம் இடம் வாடிக்கையாளர்களை குறிக்கும். வாடிக்கையாளரான 7ஆம் அதிபதியும் ஒரு விஷயத்திற்கு மாற்று எனப்படும் 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் பரிகாரத்தையும் குறிக்கும். ஆக 7, 8 அதிபதிகள் இவருடைய வாக்குஸ்தானத்தில் உள்ளனர். அவர்களது பார்வை 8ஆம் இடத்தில். லக்னாதிபதி சனி உள்ளிட்ட பிற கிரகங்களின் பார்வைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். இதனால் இவர் பரிகாரம் சொல்லும் நிலைக்கு தூண்டப்படுவார். அவரது வாடிக்கையாளர்களும் தூண்டப்படுவர்.